வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ரேகா. இன்னைக்கு ஆஸ்ட்ரோ ரேகா இன்சைட்ஸில் வந்துட்டு லக்னத்தின் அடிப்படையான பலாபலன்களை நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது வந்துட்டு அதன் வரிசையில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மேஷ லக்னம். இத்தனை காணொலியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு குணாதிசயம், மேஷ ராசிக்கான ஒரு குணாதிசயம் பார்த்தோம். ஆனால் லக்னம்ன்றது வந்துட்டு இந்த லக்னத்தில் பிறந்தவங்களோட லைஃப் எப்படி ட்ராவல் ஆகும், இவங்கெல்லாம் என்ன மாதிரி பிளானெட், இவங்க யார் யார் இவங்களுக்கு வந்துட்டு யோகாக்காரர்கள், யார் யார் இவங்களுக்கு வந்து ஒரு எனிமி பிளானட், இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு ஜென்ரல் ஓவர் வியூ டிஸ்கஷனை வந்துட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். யூஸ்வலாக மேஷ லக்னம்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு அதிபதி யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய். இவர் ஒரு அதிகார கிரகம்ங்க. இவர் எப்பவுமே வந்து எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்கணும்னு நினைப்பாரு. அதே மாதிரி எல்லாத்துலேயும் சுறுசுறுப்பாக இருக்கணுன்றதும் இவர் நினைப்பாரு. அதாவது செவ்வாயோட காரகத்துவத்தை வந்துட்டு அடிப்படையாக கொண்டது வந்துட்டு இந்த லக்னம். ஸோ இந்த லக்னத்துக்கு வந்துட்டு இவருடைய நேச்சர் எப்பவுமே வந்துட்டு சுறுசுறுப்பாக இருக்கணும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு பிளானட்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரியோட ராசியிலேருந்து 8வது வீட்டுக்கு அதிபதியும் வந்து செவ்வாய் ஆகுறாங்க. சம்டைம்ஸ் இந்த மேஷ லக்னக்காரங்க வந்துட்டு அவங்களே ஒரு சீக்ரெட்டிவ் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. ஏன்னா 8வது வீட்டுக்கு அதிபதியும் செவ்வாயே வர்றதுனால, லக்னாதிபதியும் 8க்கு அதிபதியும் இருக்கிறதுனால சீக்ரெசியும் ரொம்ப மெயின்டைன் பண்ணுற ஒரு லக்னமாக தான் வந்துட்டு மேஷ லக்ன பீப்புளை நம்ம இங்கே பார்க்குறோம். இவங்களுக்கு 2வது வீட்டுக்கு அதிபதி மற்றும் 7வது வீட்டுக்கு அதிபதி யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வராருங்க. அதாவது வந்துட்டு குடும்பத்துக்கும் அப்புறம் 7வது வீடு வந்துட்டு குடும்பம், என்ன மாதிரி மனைவி, மக்கள், இப்படி எல்லாம் அமையிறது வந்துட்டு குறிக்கிற இடம் வந்து 7வது இடம். இந்த ரெண்டுத்துக்கு அதிபதியும் சுக்கிரன் இருக்கிறதுனால இவங்க வந்துட்டு ஒரு பொசசிவ் நேச்சர் வந்துட்டு குடும்பத்துக்கும் அவங்களுடைய ஒய்ஃபுக்கும் வந்துட்டு இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியாக தான் இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு குடும்பத்துக்காக எல்லாம், ஏன்னா சுக்கிரன் வந்து 2வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால குடும்பத்துக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சனாலிட்டியாக தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ மேஷ லக்னத்துக்கு 3வது வீட்டுக்கு அதிபதி மற்றும் 6வது வீட்டுக்கு அதிபதி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது புதன் பகவானாக தான் இருப்பாங்க. யூஸ்வலாக மேஷ ராசிக்கு வந்துட்டு இந்த புதன் தசா வராமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் இவங்களுடைய ஆதிபத்தியம் வந்துட்டு 3க்கு அதிபதி மற்றும் 6க்கு அதிபதின்றதுனால இந்த ஆதிபத்தியம், அதுவும் செவ்வாய்க்கு ஒரு ஆகாத பிளானட்ன்றதுனால இந்த தசா வராது இருப்பின் அது நல்லது தான் வச்சுக்கோங்க. இவங்களுக்கு வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இவங்க எங்க சிப்ளிங்ஸோட வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறது இல்லைங்க. ஏன்னா புதன் 3வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால. அதே மாதிரி வந்து 6வது வீட்டுக்கு அதிபதி வந்துட்டு அதாவது புதன் இருக்கிறதுனால இந்த தசா நடக்கிற சமயத்தில் இவங்க வந்து கடன் வந்து கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யுது. ஏன்னா இந்த நோய், எதிரி, வம்பு, வழக்க குறிக்கிற இடம் வந்துட்டு 6வது இடம். அந்த இடத்துல வந்துட்டு இந்த புதன் 6வது வீட்டுக்கு அதிபதியே புதன் ஆகிறது. அந்த தசை நடக்கிற சமயத்தில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஈஸியாக வந்துட்டு இவங்களை கடன் வாங்க வச்சிருது, இல்லைனா வந்துட்டு ஒரு வம்பு வழக்கில் வந்து சிக்க வச்சிருது, இல்லை லீகல் கேஸ் எதனா ஒன்று ஒரு வந்துட்டு பண்ண வச்சிருது இந்த புதன் பகவான். ஸோ அதனால் மேஷ லக்னக்காரங்களுக்கு வந்துட்டு புதன் தசை வர சமயத்தில் இதில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நேயர்களே. மற்றபடியே வந்து உங்கள் 4வது வீட்டுக்கு அதிபதி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கடக ராசி வர்றாரு, அதாவது சந்திரன் வந்துடுறாரு. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு மேஷ லக்ன பீப்புள் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தாய்க்கு கட்டுப்பட்டே வந்துட்டு நடக்கிற ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. அதாவது இவங்க லக்னத்தில் மட்டும், அதாவது மேஷ லக்னம் மேஷ ராசியாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து தாய்க்கு கட்டுப்பட்ட ஒரு பர்சனாலிட்டியாக தான் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து யோகாக்காரர்கள் வந்துட்டு 4வது வீட்டுக்கு அதிபதி ஆகிறாரு. அதிபதி ஒரு நன்றான இடத்துல வந்துட்டு அமர்ந்திருப்பின் அதன் தசை இருக்கிற சமயத்தில் ரொம்ப நல்லா ஃப்ளரிஷ் ஆகிறது வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். அதே மாதிரி 5வது இடம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வர்றாரு. இதுவும் வந்துட்டு இவங்களுக்கு யோகத்தை குறிக்கிற ஒரு தசையாக தான் பார்க்குறோம் மேஷ லக்ன பீப்புளுக்கு. சந்திர தசையும் சூரிய தசையும் ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை தான் நம்மளுக்கு மேஷ லக்ன பீப்புளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்குறாரு. அதே மாதிரி வந்துட்டு 7வது வீட்டை பார்த்தது 8வது வீட்டு, அதே மாதிரி உங்களுடைய 9வது வீடு வந்து பார்த்திங்கன்னா 9 மற்றும் 12வது வீட்டுக்கு அதிபதி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானே இருக்காரு. குரு பகவானும் இவங்களுக்கு வந்து அதிநட்பு கிரகமாக தான் இருக்குது. அதாவது பாகிஸ்தானத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் அவர் 12வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கு. இந்த விரயத்துக்கும் இவர் அதிபதியாக இருக்கிறதுனால சில சமயத்தில் விரயத்தை வந்துட்டு இந்த பாக்கியங்களை பெறறதுக்காக விரயத்தை வந்துட்டு கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுத்தே தேர்றாருங்க. ஸோ இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு வந்து குரு திசையும் வந்துட்டு ஓரளவுக்கு நன்மைக்கு பயக்கக்கூடிய திசையாக தான் நம்ம பார்க்குறோம். அதாவது 16 வருஷத்தில் வந்துட்டு 8 வருஷத்துலேருந்து
பாக்கியாதிபதியோட திசையும் மற்றபடி இன்னொரு 8 வருஷம் வந்துட்டு விரையாதிபதியுடைய இதுவும் இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த 50-50 சான்ஸ் வந்துட்டு மேஷ லக்னக்காரர்களுக்கு வந்துட்டு குரு திசையை பற்றி நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இவங்களுடைய ராசிக்கு வந்து 10 மற்றும் 11வது இடத்துக்கு வந்துட்டு கர்மஸ்தானத்துக்கும் அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்காருங்க. ஸோ அதனால வந்துட்டு இவங்க ஒபீடியன்ட் ஒரு வேலை செய்கிறவங்களா தான் நம்ம இங்கே வந்துட்டு மேஷ லக்னக்காரங்கள் வந்து பார்க்கணும். யூஸ்வலாக இவங்க வந்துட்டு இவங்க லாபம் மேன்மையும் குறிக்கிற இடம் வந்துட்டு சனின்றதுனால இவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் சில சமயத்தில் கிடைக்கிறதில்ல. இவங்க நிறைய உழைச்சிட்டு அதுக்கான ஒரு நிறைய வேண்டி பண்ணும்போது தான் இவங்களுக்கு லாபமின்மையே கிடைக்கவே செய்யுது நேர்களே. ஸோ சனி தசை வந்துட்டு மேஷ லக்னக்காரர்களுக்கு வராமல் இருந்தால் அதுவும் சிறப்பே. இவங்களுடைய சூரிய தசையை இல்லை சந்திர தசையை வரும்போது இல்லை குரு தசை வரும்போது இது அவங்களுக்கு நல்ல மேன்மைகளை கொடுக்க தான் செய்யுது. சுக்கிர தசை வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்தாலும் மற்றபடி ஒரு 50% ஒரு நல்ல தசையாக தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அது நன்றாக அமர்ந்து நன்றாக இருக்கிற இடத்துல வந்துட்டு இந்த தசை நன்றாகவே வேலை பண்ணுதுங்க. அதே மாதிரி மேஷ லக்னக்காரர்கள் புதன் தசை வராமல் இருந்துச்சுன்னா நல்லது. வந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயத்தில் அதாவது வம்பு வழக்கு நோய் நொடிகள் இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு அதுவும் கடன் விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சம்டைம்ஸ் உங்களுடைய இளைய சகோதரர்கள்னாலேயே வந்துட்டு கடன் அதிகரிக்கிற நிலையை வந்துட்டு நம்ம மேஷ லக்னக்காரர்களுக்கு நம்ம இங்கே பார்க்கணும். மற்றபடி வந்துட்டு செவ்வாய் தேசம் வந்து லக்னாதிபதியே ஆகிறாரு மற்றும் 8வது வீட்டுக்கு அதிபதி ஆகிறதுனால சில சமயத்தில் வந்துட்டு திடீர் அதிர்ஷ்டத்துக்கான திறவுகோல் வந்துட்டு இங்கே கொஞ்சம் திறக்க தான் செய்யுது செவ்வாய் திசையில். சனி திசை வந்துட்டு அதுவும் ஒரு 50-50 தான் கொடுக்குறேன். ஆனால் இவங்களோட தொழில் மேன்மைகள் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாகவே தான் நடக்கும் நேர்களே. இது ஒரு ஜென்ரல் காணொலி தான், ஒரு ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேஷ லக்னம். இந்த திசைகள் எப்படி இருக்கும், இந்த லக்னத்துக்கான திசைகள் என்ன மாதிரி இருக்குன்றது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்பினேன். நன்றி நேர்களே. மீண்டும் அடுத்த காணொலியில் வந்துட்டு மற்ற லக்னத்துக்கான ஒரு ஜென்ரல் விஷயத்தை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.